ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார். ஏட்டு 401 வாயா அப்படின்னு. என்னங்க சார்? திருப்பூர்ன்ற அம்மாயில் ஒரு பணம் மிதக்காம விசாரிச்சியா? சும்மா இருங்க. நானும் 3/4 மணி நேரம் விசாரிச்சேன், வாயை திறக்க மாட்டேங்குது. பணத்திட்டே போய் கட்டிக்கான், மூக்க பிடிச்சிக்கிட்டு அழுகி போன பணத்தில் 1/2 மணி நேரம் பேசியிருக்கானியா. எப்போ செத்த எத்தனை மணிக்கு அதெல்லாம் ஃபோன் போட்டா கேட்கும். இப்படி நடந்துச்சு. போயா உன்னெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்கு. பையா 602 நீ வா. நம்ம வைகை எக்ஸ்பிரஸில் அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாடி கிடந்துச்சாமே, என்ன பார்த்தீங்க நீங்கள்? என்ன பார்த்தீங்க? பாடி மட்டுமா கிடந்துச்சு, கூட ஒரு சேலையும் கிடந்துச்சு அப்படின்ட்டுக்கா. ஆறு ஒரு பணம் கிடைக்கிறான்டா, எதோ பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ வீரமாக பேசுறது உண்டு. மிலிட்ரியில் எல்லாம் லீவில் வந்திருக்காங்க, நண்பர்களாக உட்காந்து பேச்சு ஆரம்பிக்குது. ஒரு ஆள், நான் இராணுவத்தில் ஒருத்தன் தலையை துண்டா வெட்டினேன். அடுத்தாள், நான் 2 பேர் தலையை துண்டா வெட்டினேன். நிறுத்துங்கடா, 1 2 பெருசா, நான் 3 பேர் காலை வெட்டினேன்டா. ஏன் தலை இருக்கும் வேண்டா காலை வெட்டினேன்? எதை எனக்கு முன்னாடி எவனை வெட்டிட்டு போயிட்டல்ல, நான் இருக்கிறதானே வெட்ட முடியும். அரே சும்மா ஆட்டுக்கால் செத்த போயிட்டு வெட்டு வந்து அவ்வளோ பெருமை. அது ஒரு விஷயம். கேள்வி பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். நடத்திக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், தசரதனுக்கு 60,000 உண்டாட்டிகள் அப்படின்னார். யார் சார்? மூத்த மனைவி அப்படின்ட்டுருக்கான். இதில் ஒரு டவுட், இதில் பரிச்சை வைக்க போகிறாங்க. இப்படி தம்பி, வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட்னா அப்படின்ட்டான். டவுட்னே டவுட்டா உனக்கு? டவுட்னா ஐயம்னு அர்த்தம். ஐயம்னா உட்கார், நீ உட்கார். நீ இதுக்கு மேலே நான் உன்கிட்ட பேசி ஒன்றும் விளங்க போகிறது இல்லடா, முடிஞ்சு வச்சு. லவ் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்த பருவம், பள்ளிக்கு அடுத்து ஒரு பருவம் இருக்கும், லவ் பண்ணுற பருவம். ஒன்று மட்டுமே இப்போ பெண்கள் மட்டும் நாட்டில் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எவனாவது ஆம்பளை போய் குளிப்பானா? ஒருத்தன் குளிப்ப துணி வைப்பாங்களா, பவுடர் எதுவுமே விற்காது தமிழ்நாட்டில். செல்போன் கூட லாஸ் ஆகிப்போம் எல்லா கம்பெனி, எவன் பேச மாட்டேன். காரணம் அப்படி லவ் பண்ணுவாங்க. மலையில் அந்த பிள்ளை கொடையை பிடிச்சிட்டு போது மழை பேசிச்சான். பாவி மகன், இன்னைக்காவது குளிப்பான்னு பார்த்தேன், இன்னைக்கும் கொடையை பிடிச்சிட்டு போறாளே, நகைச்சுக்காக சொல்றது.